சார் அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டுங்க குடும்பஸ்தர் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஒரு மரியாதை உண்டுங்க. குடும்பஸ்தர் அப்படின்னா என்னன்னா புள்ளக்குட்டிக்காரன் அப்படின்வாங்க யதார்த்தமாக. பாவம் பாவம் புள்ளக்குட்டி வச்சுட்டு இருக்கிறான், அவனை போய் எதுக்குப்பா இது பண்ணுறேன் அப்படின்னா அவன் குடும்பத்தை காப்பாற்றுறான், அவன் பழிச்சு போட்டோம், அவனுக்கு போய் நம்ம வம்பு கொடுக்கக்கூடாது, அவனை போய் நம்ம பாதிப்புக்குள்ளாகட்டும், குடும்பத்தை வச்சு பிழைக்கிறா போல் அப்படின்வாங்க. ஒரு குடும்ப தொலைவினா அந்தம்மா பாவம் அது வயிற்றை கட்டி வாயை கட்டி நாளெலாம் சேர்த்து வச்சு பிள்ளைங்களை கரை சேர்க்கணுன்னு கஷ்டப்படுது. பசங்களுக்காக இங்கே பாவம் ஸ்கூலுக்கு ஓடுது, அங்கே ஓடுது, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் பேசுகிறது என்ன? ஒரு அம்மாவோட தியாகத்தையோ தன்னோட பிள்ளைகளை வளர்க்குறதுக்கோ இல்லை ஒரு அப்பாவோட தியாகத்தையோ பிள்ளைகள் வளர்க்குறதுக்கு இப்படி தான் இந்த சமுதாயம் பார்க்குது. அதனால தான் அந்த அப்பாவோ அம்மாவோ தவறிட்டாங்கன்னா அந்த ஒரு இமோஷ்னலாக அழுவாங்க வீட்டில். ஏன் அழுகுறாங்க? ஐயோ அப்பா போயிட்டியே, எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியப்பா, நீ இல்லையப்பா, அம்மா வாழ்க்கையை கொடுத்த உயிரை கொடுத்த சாப்பாடு கொடுத்த எங்கள் அம்மா இன்றைக்கி இல்லையே, என் தாய் இல்லையே, நான் இனிமேல் அனாதை அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை வருது. எங்கேருந்து வருது? இதுதான் இமோஷன். இது ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் போயிட்டு நான் எப்படி வேணால் இருப்பேன், எதா வேணால் இருப்பேன்னு இருக்கலாம். குறைந்தபட்சம் சட்டப்படி ஒரு சில சிக்கல்களை சரி செய்து விட்டு, இல்லை சட்டத்தில் என்ன சாத்தியமோ அதை நீங்கள் முறையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வாழ்க்கையோ இல்லை இன்னொரு விஷயமோ இல்லை நீங்கள் சேர்ந்து இருக்கிறதோ தனியாக இருக்கிறதோ அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்குள்ளே போகலை. ஒரு பெட்டிஷன், டிவோர்ஸ் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது இந்த நான் நேற்று கூட ஒரு ஊடகத்தில் பேசும்போது சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனில் இதே வேறு யாருன்னா இருந்தால் எப்படி விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் நல்ல சரியான மகிழா கோர்ட்டில் சரியான ஜட்ஜுக்கிட்ட இந்த பெட்டிஷன் போச்சுன்னா உங்களுக்கு லேடி ஜட்ஜிங்கெல்லாம் நான்லாம் பார்த்துருக்குறேன், அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் கூனி குறுக்க வச்சிரும். இவர் என்னமோ விளாட்டு காட்டிகிட்டு இருக்கிறாரு. மகிழா கோர்ட்லாம் போய் நிற்கும்போது ஜட்ஜி ஒரு சில கேள்விலாம் கேட்பாங்க. என்னப்பா பிரச்சனை, எவ்வளோ நாள் பாச்சு கல்யாணம், சார் எப்படி நைட்டு வீட்டில் தங்குவீங்களா வெளியில் தங்குவீங்களா, ஷூட்டிங் போனால் திருப்பி வீட்டுக்கு வருவீங்களா வரமாட்டிங்களா, எதனால் கருத்து வேறுபாடு, ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க. அப்புறம் இவங்கக்கிட்ட கேட்பாங்க, சங்கீதா கிட்ட, என்னங்க பிரச்சனை, ஏன் அவர் கூட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. அப்புறம் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சரி, கல்யாணன்றது ஒரு ஒப்பந்தங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ பெரிய மனுஷன் வந்திருப்பான் ஊர்லேருந்து அவங்களுக்கான திருமணத்துக்கு. அப்போ அவங்களாம் நான் வேலை வெட்டி இல்லாதவங்களா? எம்எல்ஏ, அமைச்சர், ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி கூட வந்து போயிருப்பாங்க விஜய் சார்னு. அப்போது அவன் எல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டு வந்தது, ஒரு நாள் டிராஃபிக் ஆனது, ஒரு நாள் கரண்ட்டு பில்லு கட்டினது அவ்வளவும் வேஸ்ட்டாக போச்சா? நடிப்பா கோபால் எல்லாம் இப்போ நான் பண்ணிக்குவேன், அதுக்கப்புறம் நான் இஷ்டத்துக்கு இருங்க. குறைந்தபட்சம் இதெல்லாம் யோசிக்கணும்ல ஒன்று. சரி, அதுக்கப்புறம் சரி நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழுங்க, அதெல்லாம் ரைட்டு. தேர்தல் 40 நாள் 50 நாளில் தேர்தல் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு தயாராக இருக்காங்களா? இப்போது ஒருத்தர் 2-3 கல்யாணம் பண்ணுறது நம்ம ஊரில் எப்படி இல்லை அப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, பணங்காசு நிறையா இருக்கும், சுயமனித வாழ்க்கை பற்றியோ இல்லை 4 பேர் என்ன சொல்லுவாங்க அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. இப்போ ஐயா நடிகர் எம்ஆர் ராதா இருந்தார், அவர் ஓப்பனாக இருந்தார், என்றைக்கும் மறைக்கலை. ஒரு அம்மா வீட்டம்மா ஐயா எம்ஆர் ராதா பற்றி அவங்க வீட்டம்மா யாரும் தப்பு சொல்லலை. இப்போ எடுத்து பாருங்கள், நான் எதுவும் இல்லாததெல்லாம் சொல்லலை. ஐயா திரு ராதா ரவியே சொல்லுவார், எங்கள் அப்பா ஆனால் எல்லா பிள்ளைங்களையும் ஒன்றா பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அப்பா மேலே விமர்சனம் இருந்தது, ஆனால் ஒரு பிள்ளைய கூட எங்கள் அப்பா பார்த்துக்காமல் விடலை, எங்கள் அப்பா குடும்பத்தை காப்பாற்றினாருன்னு தான் அவருக்கு பேச்சு. அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்கள குறைந்தபட்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக வச்சுக்கணும். அப்படி வைக்கலைன்னா இந்த மாதிரி பேஜ் 3ல் தான் நீங்கள் செய்தியாக வருவீங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா மொதல் பக்கத்தில் நீங்கள் செய்தியாக வரோம், நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இதில் இன்னொரு பிரச்சனைனா சமூக ஊடகம் பூரா இப்போ இதுதான் செய்தி. யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இதுதான். நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லாத மாதிரியும் இது போயிட்டுருக்கு. நம்ம தாவேகாவோட ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்டு. ஏன்னா எல்லாம் துப்பாக்கி வச்சுன்னு இருக்காங்க கையில், ஆபாசமாக வார்த்தை போட்டுக்கிட்டு பார்க்குறவங்களாம் இப்போ என்ன நடக்கும், 14 வயசு 13 வயசு விஜயண்ணா வீடியோட ஆடு, விஜயண்ணா பேசிக்கிறாருன்னு போது கீழே கண்ட வார்த்தைகள் எல்லாம் போடுறான். ஆபாச வார்த்தைகள் கற்றுக்குறீங்களா, அநாகரிகமாக ஆகுறீங்களா, இன்னொன்று நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன பார்க்குறீங்களோ இதுவாக நீங்கள் ஆவீங்கன்னு சைக்காலஜி சொல்லுது. அப்போது ஒரு அவதூறான வார்த்தைகள், நாகரிகம் இல்லாத சொல்லாடல், கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாத தன்மை, இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியாவில் அதிகமாக போகுது. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, ஓ ஸ்டார்னா இப்படிலாம் இருக்கணும் போல்,
ஆல்ரெடி நம்ம ஊரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால சினிமாலலாம் ஒரு வில்லனை சித்தரிக்கிறதுனா, ஒரு சாராய பாட்டிலு கூட ஒரு 2 பொம்பளை, ஏய் ஊ இப்படி தான் வருவான் வில்லன். அரசியல்வாதிகளே வந்து விஜய் சார் நடித்த படத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு காட்சி ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ போயிட்டுருக்குது வைரலாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரசியல்வாதி மாதிரி இருப்பார். வீட்டில் ஒருத்தர் கூப்பிட்டு வருவார். அப்புறம் வீட்டம்மாவை போயிட்டு நீ போயிட்டு ஐஸு கிளாஸ் எல்லாம் எடுத்துன்னு வர, விஜய் எடுத்துன்னு போயிட்டு ஐஸ் கியூப் ஊற்றி மேலே ஊற்றி விட்ருவார் அந்த அம்மாவை. நீ போல சுற்றுவேணுமாப்பில். அப்போ படத்தில் இவ்வளோ தெளிவாக நடிக்க தெரியுது. அந்த தாய் வந்து படத்தில் இருக்கிற தாய் வந்து கஷ்டப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு அம்மாவை தாயாக்கிட்டு அந்த அம்மாவை வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. அது வாட் ப்ரோ, அது கரெக்டாக ப்ரோ அவர் பண்ணுறது? இப்போ படத்துலலாம் வேறு மாதிரி நடிக்கிறாரு. இது இப்போ இன்னொன்று என்ன ஆகி போச்சுன்னா, வில்லன் பண்ண வேண்டியது எல்லாமே ஹீரோ பண்ணிடுறான். இப்படி சிகரெட்டை வச்சுக்கிறது, இப்படி சரக்கத்தை குடிக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிடுறது. எவன் வில்லன் எவன் ஹீரோன்னே தெரில. போதா குறைக்கு ஹீரோவாகிறவங்கள வில்ல வேஷம் போட்டு வராங்க காசு கூட கொடுத்தா. அப்போ நீங்கள் என்ன தலைமுறையை உருவாக்குறீங்க தெரியுதா? இதில் பெண்களுக்கு இவர் சொல்லி கொடுக்குறாரா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்? நான் வந்துங்க இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தை நம்புகிறேன். நான் வந்து டெய்லி ராமாயணம் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெருமாள் கோயிலில் போய் நான் கடப்பாரை வச்சு குத்தா இடித்தேன்னா அது சரியாகுமா? அது தகுமா? சரி, இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமியர். நான் டெய்லி 5 வேளை தொழுகிறேன். எனக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவருக்கு சம்பளம் கொடுக்காம நம்ம ஏமாத்துறேன். நபி என்ன சொல்லியிருக்காரு? வேர்வை காயறதுக்குள்ளே கூலியை கொடுத்துருன்னு இருக்கிறாரு. நான் இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த தொழிலாளிக்கு துரோகம் பண்ணுறேன். அப்போ நான் இஸ்லாமிய மரபு படி நான் வாழறேன்னா எனக்கு அந்த தனி மனித ஒரு கட்டுப்பாடோ ஒழுக்கம் இருக்கா நான் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு? அப்போ சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அவர் பெண்கள் தினம் கொண்டாடுறதை விட அவர் வந்து என்னத்த சொல்கிறது, மேபி ஆண்களுக்கு யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல, ஆண்களை பற்றி எதுவுமே ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. எடப்பாடி பழனிசாமியாச்சும் ஏதோ ஃப்ரீ பஸ்ஸு போங்க, அதே பெண்கள். அப்போ இப்போ போகிற போக்கெல்லாம் பார்த்தா ஆண்கள் பிறந்ததே வேஸ்ட்டு போகுது. பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் யாருக்கும் சொல்லாமல் காரில் சைலண்ட்டாக நீங்கள் 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரீங்கன்னு யாருன்னா தெரியுமா? பத்திரிகையாளருக்கு தெரியுமா? இல்லை தொண்டர்களுக்கு சொல்லாமல் தானே போகிறீங்க? கூட்டம் எங்கே சேர்க்கணும் எங்கே சேர்க்கக்கூடாதுன்னு அவ்வளோ நல்லா தெரியுது. பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு 10 தொண்டரை கூட்டின்னு போகிறது கூட. அவங்களும் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. நாங்களும் விஜயண்ணாக்கு 10 பேர் ஜாஸ்தி வேணாம், 2 காரில். ஏன் அந்த ஒத்தையிலே தனியாக அந்த ஒரு காரில் நீங்கள் 2 பேர் போகிறது கூட இன்னும் ஒரு 4 பேர் சேர்த்துக்கோங்க. அரசியல்வாதினா மாவட்ட செயலர்ப்பா எல்லாம் பின்னாடி வாங்கப்பா அப்படின்னா மாவட்ட செயலர் அத்தை வாட்டி கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதுதான் அரசியல் யதார்த்தமும் தெரியாது. கூட 10 பேரை கூட்டின்னு போகணுன்னு புரியாது. வந்தால் காலகேயர்கள் கூட்டம் மாதிரி யம தர்மராஜா மாதிரி வருவேன். இல்லைன்னா இப்படி யாருக்கும் தெரியாமல் இருட்டோட இருட்டாக நைட்டோட நைட்டாக போகிறது, மேட்சிங் ட்ரெஸ்ஸில் போகிறது, இப்படி போவேன். இது முரணாக இருக்கே. பொதுமக்களோட பிரச்சனை, குறிப்பாக தாய்மார்களோட பிரச்சனையை அவருக்கு புரியலைங்க. புரிகிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கார். அந்த தீவிரத்தன்மை அல்ல அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிற தன்மை அது கிடையாது. நாட்டில் என்ன வேணால் நடக்கட்டும், நாடு நாசமாக போட்டோம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக. இந்த கிளியெல்லாம் குளத்தூரில் இல்லை மோர் மார்க்கெட்டெல்லாம் பயிற்சி கொடுத்து வச்சுருப்பாங்க. அது கூண்டு திறந்து விட்டோன்னா வெளில வரும். இல்லை நம்ம கிளி ஜோசியம் பாருங்கள், ஒரு நெல் இல்லை அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பருப்பு கொடுத்தீங்கன்னா அது கிளி இதை தூக்கி போடும். இல்லை ஒரு சிலது ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க, பேரட்டோ இல்லை ஆஃப்ரிக்கன் பேர்டு. அது வந்து சொன்னதையே திருப்பி பேசின்னு இருக்கும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா காக்கட்டூ அப்படின்னும், வாட் இஸ் யுவர் நேம்னா காக்கட்டூ அப்படின்னும். அந்த மாதிரி இவர் ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக, இதையே பேசிக்கிட்டு இதுதான் அரசியல் நினச்சிட்ருக்காரு. அப்போது சர்வதேச அரசியல் தெரியல, இந்தியாவுக்கு உண்டான அரசியல் தெரியல, உள்ளூர் அரசியலும் தெரியல, எதுவுமே தெரியாமல் இவர் போயிட்டு மக்களை சந்திக்கிறாராம். இவர் தான் நாளைக்கு நம்ம மக்களோட பிரச்சனையே பேச போகிறாரு. இவர் தான் தமிழகத்தோட முதலமைச்சராக வர்றோன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு பதவி ஒரு துறை அப்படின்னா அந்த 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 இடத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பயிற்சி, அதற்கு உண்டான தகுதி, அதற்கு உண்டான வேலை திறன், அதற்கு உண்டான சிந்தனை, அதற்கு உண்டான பொருளாதாரம், அதற்கு உண்டான இளைஞர் பட்டாளம், இதெல்லாம் உருவாக்குறது நாங்கள் அரசியல். சார், நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு தலைவர் இருக்கிறார் சார். 1000 கருத்து இருக்குது எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எனக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினோட. எனக்கு அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் இருக்குது. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரோ தரமான அரசியல் பண்ண வேணுன்ற அந்த ஒரு அக்கறை. இதனால் நமக்குன்றதை விட பார்க்குற மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். பட்ஜெட்டு வந்திருக்கு, அதை பற்றி டிஸ்கஷன் கிடையாது. நாட்டில் வந்து என்ன நடக்க போகுது, தேர்தல் எப்போ, இன்னும் ஒரு 10 நாள் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க, அதை பற்றி ஒரு புரிதல் கிடையாது.
இப்போ பெண்கள் மகளிர் தினம் இவர் கொண்டாடலன்னு யார் அடிச்சா இவரை? இதெல்லாம் விமென்ஸ் டேக்கு, வேலண்டைன்ஸ் டேக்கு சிவப்பு பூ விற்கிறது, ரோஜா பூ கிருஷ்ணகிரியிலேருந்து வர்றது, சென்ட்டு பாட்டில் விலை கம்மியாக விற்கிறதுனா நிறைய இருக்குது ஆஃபர். ஒரு விஷயத்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றத வந்து கொண்டாடுறதுல கிடையாது, உங்களோட செயலாக்கத்தில் இருக்குது. என்ன பேசிட்டார் அவர்? அவரால் தொடர்ந்து பெண்கள் எங்கெங்கெல்லாம் பாலியல் சீண்டல் நடந்தது என்ன ஏது தொடர்ந்து பேச முடியுமா? சரி, எதிரில் தானே இருக்கார். எதிரில் இருக்கும்போது அரசியல் பண்ணுறது சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து ஒரு பிரச்சனையாச்சு. அந்த பஞ்சாயத்தில் இவரோட நிலைப்பாடு என்ன? இவர் என்ன தெரியுமா? பேப்பர் படிக்கிறாரா? நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாரா? எதுவுமே தெரிஞ்சிக்காமல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், போய் மகளிர் தின விழா கொண்டாடிட்டு அங்கே வந்தவொடனே விஜயண்ணா, ஐயோ தளபதி விஜயண்ணா, அப்போது அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் தான் அவர் இருக்கிறார். அப்போது என்ன அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? இதை தான் நம்ம சொல்கிறோம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் விஜய் சாரை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம், தைரியம் பாரு, எதாக இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன். அப்படி பொதுமக்களுக்கு தான் சார் அதை பற்றி தேவை கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல் கொள்ளாமலாம் இல்லை. ஒரு சிலர்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃபஸ்ட்லேருந்து. இவர் வந்து நயினார் நாகேந்திரன் பேசினார், அப்புறமா மன்னிப்பு கேட்டார். இப்போ உண்மையிலே யார் மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க? நயினார் மன்னிப்பு கேட்கணுமா இல்லை த்ரிஷா மன்னிப்பு கேட்கணுமா? அப்போது அந்த புரிதலே இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறாங்க.